இங்கே ஒருத்தவனுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து எல்லாமே தப்பாக நடக்குது. அந்த அளவுக்கு ராசியானவனாக இருக்கிறான். இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து இறங்கலான்னு போகிறான். அங்கே குறுக்க ஒரு பொண்ணு வந்து பஸ் கடை ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா பண்ணுறதுன்னு வழி வேறு வழி இல்லாமல் முன்னாடி டோர் போகிறான். அதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுது. அது பஸ் கிளம்பிடுது. வழி இல்லாமல் அடுத்த ஸ்டாப்பிங்கில் தான் இறங்குறான். இறங்குற நேரமாக பார்த்து மழை பெய்யுது. அங்கே பக்கத்தில் பார்க்குற ஒரு குடை கிடக்கு. அது குடையை எடுத்து பார்க்குறான். அந்த குடை அடிக்கிற காற்றுல பிஞ்சு போகுது. தூக்கி போட்டு ஒரு ஓரமாக நிற்கிறான். அங்கே தார்பாயில் இருக்க தண்ணி மேலே கொட்டிடுது. என்னடா பண்ணுறது, இப்படி நடக்குதேன்னு யோசிக்கிறான். சரி மொத்தமாக நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குன்னு சரி ஓட்ட கொடையை எடுத்து கிளம்பிடுறான். திடீர்னு கால் தறிக்கு கீழே விழுந்து போனதில் ஒரு பக்கமும் இவ்வொரு பக்கமும் போகிறான். அப்போ அங்கே இருக்கிற பொண்ணை பார்த்து அந்த செருப்பை தூக்கி போட்டு சொல்கிறான். தூக்கி போட்டால் அது நடு ரோட்டில் போய் கீழே விழுகுது. எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வழி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறான். சரி கொடையை மடக்கலான்னு மடக்கிறான். அந்த கொடையில் இருக்கிற கம்பி கையை கழிச்சு விட்டுருது. வந்த கோவத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு கொடையடிச்சு உடை. அதை பார்த்து இவ பயந்து வர்றா. இவ வேமா வர்றதை பார்த்து அவள் வேமா லிஃப்ட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சி விட்டு வெளியே வடுத்தி விட்றா. ஓ என்னடா பண்ணுறதுன்னு அது வெளியே வந்துடுறான். பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிடும் சூப்பர் மார்க்கெட் போகிறான். நூடுல்ஸு சாஸ் இல்லை, என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டை போய் அந்த பிளேட்டை கேட்குறான். அவன் எதுவுமே சொல்லாமல் திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அட போமாங்கிட்டு அப்படின்ட்டு இவனும் போய் நூடுல்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா அந்த நூடுல்ஸ் பாக்கெட் பின்னாடி தான் அந்த சாஸ் ஒட்டி இருக்கு. வெறும் நூடுல்ஸ் சாப்பிட்டனால வயிற்ற கலைக்கிறது. சரி வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு ஓடி வந்து வேமா வந்து பார்த்தா லிஃப்ட்டு க்ளோஸ் ஆயிடுது. வேறு வழி இல்லாமல் 4 மாடி ஏறி வந்து பாத்ரூம்குள்ளே போய் பாத்ரூம்குள்ளே திறந்தா அப்பா உட்காந்துருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா போச்சே.